லாஸ்ட் வீக் ஃப்ரைடே எடுத்த விலாக் தான் இது. விடிகாலம் 3 மணிக்கெலாம் எந்திரிச்சு நான், ஹஸ்பண்ட், தியாஷ் குட்டி 3 பேரும் குளிச்சு ரெடி ஆகிட்டு அம்மாவுக்கு பாய் சொல்லிவிட்டு வீட்டு பக்கத்தில் இருந்த கோவிலுக்கு போயிட்டு காரோட கீ எலுமிச்சை பழம்லாம் வச்சு சாமி கும்பிட்டு அந்த எலுமிச்சை பழத்தை காரோட வீலுக்கு வச்சுட்டு நேராக பெட்ரோல் பங்க் போய் டேங்க் ஃபில் பண்ணிட்டோம். நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குட்டியாக ஒரு ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோமோ அங்கே தான் கிளம்பிட்டோம். போகிற வழியில் கோயம்புத்தூர் ஹைவேஸில் இருக்க ஹோட்டல் அன்னபூர்ணா போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டோம். தியாஷ் குட்டிக்குமே அங்கேயே ஊட்டி விட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் ஆலியார் டேம் தான் போயிருந்தோம். அங்கே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்கு நல்ல ஸ்பேஷியஸான கார்டன்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்குமே இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அங்கேருந்து ஊஞ்சலில் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு டேமோட வியூ பார்க்குறதுக்கு ஸ்டெப்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 100 ஸ்டெப்புக்கு மேலே இருந்துச்சு. ஏறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு பெருசு பெருசாக. ஆனால் மேலே போயிட்டோம் அப்படின்னா அந்த டேம் வியூ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கேருந்து வரத்துக்கு மனசே இல்லையா, அதனால் கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு கிளம்பி நேராக வால்பாறை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். போகிற வழியில் வந்துட்டு டோட்டலாக 40 ஹேர்பின் பெண்டு இருந்துச்சு. நாங்கள் பிளான் பண்ண ஸ்பாட் எல்லாமே வந்துட்டு அந்த ஹேர்பின் பெண்டுக்குள்ளேயே வந்துட்டு ஆல்மோஸ்ட் பாதி கம்ப்ளீட் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. வால்பாறையில் வந்துட்டு நான் கிளைமேட் நல்லா மிஸ்டோடு இருக்கும், ரைனியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் போயிருந்தேன். ஆனால் ஃபர்ஸ்ட் டே அந்தளவுக்கு இல்லை. போகிற வழியில் குட்டியாக ஒரு ஃபால்ஸ் இருந்துச்சு. சரி அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு ஷாப் வச்சுருந்தாங்க. சரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கே பஜ்ஜி, அப்புறம் ப்ரெட் ஆம்லேட்டு, மேகி எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். தியாஷ் குட்டிக்கு வந்துட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் லாங் ட்ரிப்பு. வீட்டில் வந்துட்டு அப்பா அம்மாவும் சரி மாமியாரும் சரி அவனை 2 டேஸ் கூட்டிகிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் பயப்பட்டாங்க. எனக்குமே அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஆனால் வீடியோவில் பாருங்களேன், எங்கள் 2 பேரை விட அவன் தான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான் ட்ரிப்பை. இந்த ட்ரிப்பு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பர்த்டேக்கு வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வெளியில் கிஃப்டாக கூப்பிட்டு போகிறேன் ஒரு ட்ரிப் மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தார். 1 மந்த் முன்னாடியே இதை அவர் சொல்லிட்டாரு. ஆனால் எங்கே போகிறது அப்படின்றது உன்னோட சாய்ஸ் தான் சொல்லிட்டாரு. நான் தான் வந்துட்டு வால்பாறைன்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தேன். ஆலியார் டேம்லாம் போயிட்டு வால்பாறை ரீச் ஆகிறதுக்கே வந்துட்டு ஆஃப்டர்நூன் ஆகிருச்சு. அங்கே ஹில்ஸ் ஏறி முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு ஹோட்டல் போய் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். தியாஷ் குட்டி வந்துட்டு நாங்கள் சாப்பிட்ற வரைக்கும் அங்கேருந்து ஸ்டாஃப்ஸ்லாம் வந்துட்டு விளையாட்டு காமிச்சிட்டு நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அது கொஞ்சம் நாங்கள் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அங்கேருந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு நாங்கள் கூழாங்கல் ரிவர் தான் போயிருந்தோம். உள்ளே போகும்போதே வந்துட்டு கொஞ்சம் மலை சாரலோடு இருந்துச்சா, ரொம்ப அழகாக இருந்துச்சு. கூழாங்கல் ரிவரில் வந்துட்டு பெருசாக தண்ணியெல்லாம் போகாது. நம்ம பாதம் மூழ்கிற அளவுக்கு தான் தண்ணி இருக்கும். அந்த தண்ணிக்குள்ளே வந்துட்டு குட்டி குட்டி கூழாங்கல், அப்புறம் குட்டி குட்டி மீன்லாம் நிறையவே இருந்துச்சு. அங்கே நாங்கள் தண்ணியில் வந்துட்டு கால்லாம் நனைச்சிட்டு கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தோம். ஹில்ஸ் ஏறவே நாங்கள் ஸ்பாட்லாம் பார்த்துட்டு வந்தனால டே 1ஓட ஸ்பாட் வந்துட்டு அங்கேயே கம்ப்ளீட் ஆகிருச்சா. சரி எங்களுக்கு எங்கே போகிறதுன்னு தெரில, அப்படியே சும்மா அந்த வியூலாம் பார்த்துட்டு கார்லேயே வந்துட்டு சுற்றிட்டு இருந்தோம். அப்புறம் ஈவினிங் வந்துட்டு ஒரு 5 o'clockே பயங்கரமாக மழை வர ஆரம்பிச்சிருச்சு. சரி தியாஷை வச்சுட்டு ரிஸ்க் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் எதுவும் தேடாத பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஒரு குட்டியான ரூம்லேயே எடுத்துக்கிட்டோம். இதுதான் ரூமோட பேக் சைடு வியூவு. சூப்பராக இருந்துச்சு காலையில் பார்க்குறதுக்கு. காலையில் எழுந்திரிச்சு பக்கத்துலேயே இருந்த டீ கடையில் போயிட்டு ஃபர்ஸ்ட்டு டீ குடிச்சிட்றான்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆளுக்கு ஒரு டீ காஃபிலாம் குடிச்சிட்டோம். அன்றைக்கி தான் வந்துட்டு என்னோடய பர்த்டே, அதனால் குளித்து ரெடி ஆகிட்டு ஏதாச்சும் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முன்னாடியே வந்துட்டு பாலாஜி டெம்பிள் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் வச்சுருந்தோம். அங்கே உள்ள கார் அலோவ் பண்ணலையா, ஒரு 1/2 கிலோமீட்டர் பக்கம் நடக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இதுதான் கோவிலோட ஃப்ரண்ட் வியூவு. உள்ளே வந்துட்டு சாமிக்கிட்ட மொபைல் அலோவ் பண்ணலை. ஆனால் சாமி வந்துட்டு திருப்பதியில் இருந்த பெருமாள் அப்படியே மினியேச்சராக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபுட்டு எதுவும் வாங்காமல் நாங்கள் கோவிலுக்கு போயிட்டோம். அப்புறம் ரிட்டன் போய் ஃபுட்டு வாங்கிட்டு வியூவை பார்த்துக்கிட்டே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியவே உட்காந்து வியூவெலாம் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். நான் சாப்பிட்றப்ப தியாஷ் குட்டிக்கு வந்துட்டு அவங்க அப்பா நல்லா ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க அவங்க 2 பேரும். தியாஷ் வேறு என்னை டிஸ்டன்ஸில் இருந்துட்டு அம்மா அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தானா, நானும் அங்கேருந்து அவனுக்கு பாய் சொல்லிகிட்டு இருந்தேன். அவர் சாப்பிட்றப்ப நான் வந்துட்டு தியாஷ் குட்டிக்கு ஊட்டி விட்டுட்டேன். இப்படி தான் மாறி மாறி அவனை ஒருத்தராக தான் சாப்பிட முடிஞ்சிச்சு. தியாஷ் வேறு அவன் தான் கார் ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட ஏறிட்டு அந்த ஸ்டேரிங்கை பிடிச்சி நல்லா திருப்பிக்கிட்டே இருந்தான். எனக்கு வேறு சேஃபே இல்லை அந்த ஹில்ஸ்லன்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருந்துச்சு. அவனை தூக்குனாலும் பயங்கர அழுக. அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் அவன் கூட அவங்க அப்பா வச்சுட்டு என்கிட்ட கொடுத்துட்டாரு. நேராக வந்துட்டு சின்ன கல்லாறு ஃபால்ஸ் தான் போயிருந்தோம். அங்கே வந்துட்டு அங்கேயும் சொல்லிட்டாங்க உள்ள என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு மேலே நடக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு போயிட்டோம், சாப்பிட்டுக்கிட்டே போகலான்னு சொல்லிட்டு. இங்கே வந்துட்டு போகிற வழியில் வந்துட்டு குட்டி குட்டியாக தண்ணி மாதிரி நிறையா ஓடிட்டே இருந்துச்சு.
அதெல்லாம் பார்த்துக்கிட்டே போக சூப்பராக இருந்துச்சு. ஃபைனலாக வந்துட்டு உள்ளே இருக்க அந்த ஃபால்ஸை ரீச் ஆகிட்டோம். இங்கே குளிக்கிறதுக்கு வந்துட்டு அலோவ் பண்ணலை. தண்ணி கம்மியாக தான் போகுது. ஆனால் ஏன் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்றது தான் தெரியல. அங்கேயும் போயிட்டு நாங்கள் எல்லோரும் கொஞ்ச நேரம் தண்ணியில் விளையாண்டுட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நாங்கள் திருச்சூர் போகலான்னு சொல்லிட்டு தான் டிசைட் பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் நான் தான் சொன்னேன், இல்லை நம்ம வால்பாறை போகலாம், அங்கே வந்துட்டு நிறைய காட்டு யானை, இந்த மான் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, கிளைமேட்டு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண எதுவுமே நடக்கவே இல்லை. தியாஷ் குட்டி ரொம்ப சேட்டை பண்ணனால அவங்க அப்பா அவனை என்ன பண்ணிட்டாரு, மடியில் உட்கார வச்சு சீட் பெல்ட் போட்டு விட்டுட்டு ஓட்டுடா காரை அப்படின்னு சொல்லிட்டாரு. அவனும் ஸ்டேரிங்கை பிடிச்சி திருப்பிகிட்டே இருந்தான். பயங்கர சிரிப்பாக இருந்துச்சு. நீங்கள் வால்பாறை போனீங்க அப்படின்னா சுற்றி பார்க்க ஜாஸ்தியான ஸ்பாட்லாம் எதுவும் இருக்காது. ஆனால் ஃபேமிலியோட பீஸ்ஃபுல்லாக கிளைமேட் என்ஜாய் பண்ணிவிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ண சூப்பரான ஸ்பாட்டு. இந்த ஒரு ஷாப்புக்கு தான் போயிட்டு இந்த சாக்லேட் வாங்கியிருந்தோம். டேஸ்ட் ஒன்றும் அவ்வளோவா சூப்பராக இல்லை. ஃபைனலாக நாங்கள் போன ஸ்பாட் தான் இந்த சோலையாறு டேமு. இங்கே வந்துட்டு எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண அவ்வளோக்கா டைம் கிடைக்கல. ஏன்னா நாங்கள் ரிட்டன் போயாகணும். ஈவினிங்குள்ளே ஹில்ஸ் இறங்கிடலாம், இல்லைன்னா ரொம்ப இருட்டாகிரும்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு கிளம்பிட்டோம். போனதுலேருந்தே என் ஹஸ்பண்ட்ட சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண கிளைமேட்டே இங்கே இல்லை, நம்ம வேறு எங்கேயாச்சும் ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி கூட போயிருக்கலாம் போல் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனால் வந்துட்டு நாங்கள் ரிட்டன் இறங்கும்போது தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பயங்கரமான மிஸ்ட்டு, பயங்கரமான சில்னஸ்ஸு, ரைனியாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் உன் ஆசை இப்போ நிறைவேறிடுச்சு பாருன்னு சொல்லிட்டுலாம் இருந்தார். இங்கேயே உட்காந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் மிஸ்டில் வேடிக்கை பார்த்துட்டு பொள்ளாச்சியில் இருக்க ஸ்டார் பிரியாணி தான் போயிருந்தோம். எனக்கு பிரியாணினா ரொம்ப ஃபேவரட்டாக, சரி பர்த்டே அன்னைக்கு எப்போவுமே என் ஹஸ்பண்ட் எனக்கு பிரியாணி வாங்கி கொடுத்துருவாரு. பிரியாணி சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு அங்கே போயிட்டு அவர் சிக்கன் ரைஸும் நான் பிரியாணியும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கே பார்த்திங்கன்னா நைட்டு 12 o'clock ஆகிருச்சு.